வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 11 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாம் ஒன்றுதான். இது தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறம், அதாவது திரிகோணமலைக்கு வடகிழக்கையும் முல்லைத்தீவிற்கு தென்கிழக்கையும் நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசனத்துறை பகுதிக்கு 150 கிலோமீட்டர் தொலைவில், காங்கேசனத்துறைக்கு 120, யாழ்ப்பாணத்திற்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. இது கோடியக்கரை முனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 220 கிலோமீட்டர் தொலைவு, 220. ராமேஸ்வரத்திற்கும் அதே 220 தான். இது எதற்கு நான் சொல்கிறேன்னா, பாக் ஜலசந்தி பகுதிக்கு வந்து தான் இது டெல்டா மாவட்ட பகுதிக்கு தெற்கே நீடித்து கொண்டிருந்து தான் இது காற்று பாதிப்பு எதுவும் கொடுக்காமல் மழை மட்டும் கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி நகரும். ஆகவே எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த கிலோமீட்டரு, இந்த மாவட்டத்தின் பேர், இந்த ஊர் பேரெல்லாம் சொல்லும் பொழுது புயல் என்று நீங்கள் இதை அச்சப்பட்டு விடக்கூடாது. மழை தரும் நிகழ்வு, காற்றழுத்த தாழ்வு பகுதியோட அடுத்த ஸ்டேஜ் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மண்டலம், அப்புறம் ஆழ்ந்த மண்டலம், அதுக்கப்புறம் தான் ஒரு சாதாரண புயல், அதுக்கப்புறம் தான். இதெல்லாம் எட்டவில்லை. மழை தரும் நிகழ்வாக, நிறைய மழை தரும் நிகழ்வாக டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கு புறம் இன்று நள்ளிரவுக்கு மேல் வந்து அமைய இருக்கிறது. தற்பொழுது யாழ்ப்பாணத்துக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. முல்லைத்தீவிற்கு 75-80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, அதுவும் கடற்கரைக்கு அப்பால். இது முல்லைத்தீவிற்கு வடக்கு புறம் காங்கேசன் துறைக்கு நெருக்கமாக நகர்ந்து பாக் ஜலசந்தி பகுதியில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையும், நாளை பகல் முழுவதுமே டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கேயும் புதுக்கோட்டை ராமநாதபுரத்திற்கு கிழக்கேயும், அதாவது இந்த தலைமன்னார் பகுதிக்கு வடக்கே, யாழ்ப்பாணத்திற்கு வடக்கே, காங்கேசன் துறைக்கு வட மேற்கே வந்து நாளை பகல் முழுவதும் நீடித்து கொண்டிருக்கும். இதனால் தற்பொழுது மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களில் காலையிலிருந்து தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் இந்த மாலை நேரத்தில் கொஞ்சம் மழை இடைவெளி கொடுத்தது போல் இருக்கும், விலகி சென்றிருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். காரணம், இருகாற்று இணைவு தற்பொழுது கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம், இது வடக்கு நோக்கி நகர காரணத்தினாலே மழை பொழிவு சற்று வடக்கே நகர்ந்திருக்கிறது. இருகாற்று இணைவு, இந்த இருகாற்று இணைவு அவ்வப்பொழுது அதோட ஷேப்பு, அந்த நிகழ்வோட வடிவம், தாழ்வு பகுதியோட வடிவம் மாறும் பொழுது அது அதோட இருகாற்று இணைவு இடத்தையும் மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக இப்பொழுது காலை சென்னை வரைக்கும் கூட மழை பொழிவு எட்டி கொடுத்த நிலையில் இப்பொழுது விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மாலை 6 மணி நிலவரப்படி படிப்படியாக இது தெற்கு நோக்கி வந்து காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் எல்லாம் நள்ளிரவுக்கு பின் மழை பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது. இது பாக் ஜலசந்தி பகுதியில் நாளை அதிகாலை அடைந்து நாளை காலை நன்றாக பாக் ஜலசந்தி பகுதிகளில் அமைந்து நாளை இரவு தான் பாக் ஜலசந்தி பகுதியை விட்டு ஏறி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட வழியாக ஒரு மழை தரும் நிகழ்வாக, அதில் காற்று எதுவும் இருக்காது. எதுக்குன்னு சொன்னால், இந்த மாவட்டம் வழியாக போகும்பொழுது எந்த மாவட்டத்திலெல்லாம் மழை பொழியும் என்று புரிதலுக்காகத்தான் இந்த மாவட்டத்தின் பெயரை உபயோகப்படுத்துகிறேன். ஆகவே அதில் போன இடமும் தெரியாது, வந்த இடமும் தெரியாது. எல்லாமே ஒரு வளிமண்டல சுழற்சியாக மழை பொழிவை, இருகாற்று இணைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகவே இது கடற்பகுதியில் மட்டும்தான் காற்றை கொடுக்கும். கடற்பகுதியில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து கொண்டிருக்கும். தரையில் எந்த காற்றும் இருக்காது, மழை பொழிவை கொடுக்கும். இது நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு புறம் அமைந்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே மழை பொழிவை நாளை அதிகாலையிலிருந்து நாளை காலை, மதியம், மாலை என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் அளவான மழை பொழிவை கொடுத்தாலும், ராமநாதபுரம் மாவட்டம் முதல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தெற்கு பகுதியில் குறைவாக இருந்தாலும் வடக்கு பகுதிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும், ராமநாதபுரம் மாவட்டம் முதல் கடலூர் மாவட்டம் வரைக்கும், அதுலேயும் கடலூர் மாவட்டத்திலேயும் சிதம்பரம், பிச்சாவரம்
இந்த பரங்கிப்பேட்டை அதற்கு தெற்கே உள்ள பகுதிக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதாவது கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்ட உள்பகுதி, அப்புறம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல், திருச்சி, அப்படியே கரூர், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே திண்டுக்கல், தேனி, இந்த மாவட்டம் வரைக்கும், மதுரை, இந்த மாவட்டம் வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவை வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கொடுக்க போகிறது. நள்ளிரவுக்கு பிறகு டெல்டாவில் தொடங்கும் மழை நாளை காலையே உள்பகுதியில் திருச்சி, திண்டுக்கல்லாம் கொடுக்க தொடங்கினோம். நாளை மதியத்திற்குள் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும், திருப்பூர் மாவட்டத்திற்கும், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்திற்கும், தேனி மாவட்டத்திற்கும், மதுரை மாவட்டத்திற்கும் கொடுக்க தொடங்கினோம். விருதுநகர் மாவட்டம் வரைக்கும். விருதுநகருக்கு தெற்கே எப்போ மழை பொழிவு கொடுக்கும்னா, இந்த நிகழ்வு 13ஆம் தேதி உள்ளே நகர்ந்து செயலிழந்து அது கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி மற்றும் வால்பாறை பகுதி, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி நகரும் போது அது தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தோட தெற்கு பகுதியெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும். 13ஆம் தேதி 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு. முதல் தொடக்கத்தில் இருகாற்று இணைவு வடக்கே நடைபெறும் என்பதனால நாளை காலை அதிகாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் வடக்கே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கும். சேலத்திற்கு தெற்கே, விருதுநகருக்கு வடக்கே இடைப்பட்ட சேலம், நாமக்கல் மற்றும் கரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை இதெல்லாம் நல்ல மழை பொழிவை நாளை பகலிலே கொடுக்கும். நாளை மாலை அடுத்த நாளும் கொடுக்கும். 12, 13ஆம் தேதி அனைத்து மத்திய உள் மாவட்டங்கள், அதாவது நீலகிரிக்கும் தேனிக்கும் இடைப்பட்ட பகுதி மலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே போல் உள்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர், அதாவது ஈரோட்டுக்கும் தேனிக்கும் இடைப்பட்ட பகுதி, சேலத்திற்கும் விருதுநகருக்கும் இடைப்பட்ட பகுதி, அதே போல் கள்ளக்குறிச்சிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் உள்ள பகுதி, கடலோரத்தை எடுத்தீங்கன்னா கடலூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி, இதற்கு மத்தியில் இடைப்பட்ட திருச்சி, மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து இது கரூர் மாவட்டம்லாம் நல்ல மழைப்பொழிவை நாளை கொடுக்க இருக்கிறது. கடலோரம், அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் இது பயணிக்கக்கூடிய வழித்தடம் எல்லாம் மிக கன மழைப்பொழிவு, அதிகன மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்வு ஒன்று கரை கடந்தது, பெஞ்சல் புயல். அதுவும் இதே போல தான் இப்படி உள்ளே போனது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் போய் ஒரு 50 சென்டிமீட்டர் பெய்தது. ஒரு இடத்துல 50 சென்டிமீட்டரும் ஆங்காங்கே ஒரு 15-20 சென்டிமீட்டர் பெய்யும்போது என்னாச்சு, திடீரென்னு கடலோரத்தை நோக்கி தண்ணீர் அதிகமாக இருந்துச்சு. அதே போல தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பெய்தால் அது வழித்தடம் எதுன்னு உங்களுக்கு எனக்கு சரியாது. அந்த பெரும்பாலும் காட்டாறுகளாகவே இருக்கும். அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் மழை பொழிவு, காட்டாற்றுகளில் தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் காட்டாறுகளில் தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது கடலோரம் நோக்கி. அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட காட்டாறுகள்லையும் கடலோரம் நோக்கி தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது. ஆறுகள் கூட இருக்கும், தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மழை பொழிவு உங்கள் ஏரி குளங்களை கண்டிப்பாக நிரப்பும். திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் அப்படியே நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் வடக்கு பகுதி மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் ஒரு நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும். அங்கே ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளாக நீங்கள் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு இந்த மழைப்பொழிவு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம். அது பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது. சற்று கனமழையாக இருந்தாலும் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது, அச்சுறுத்தும் மழைப்பொழிவாக இருக்கும். தயவுசெய்து பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த நிகழ்வு எல்லாமே மத்திய மாவட்டங்கள், மத்திய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய கடலோர மாவட்டங்கள், டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி, இதுதான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போல் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது. வரக்கூடிய 15ஆம் தேதி இடைவெளி கொடுத்து, 15ஆம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கும். அது 15ஆம் தேதி இடைவெளி கொடுத்து 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கினோம். அது 20ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தது இன்னொன்று இடைக்காலமும் ஒரு சிறு நிகழ்வு ஒன்று வருது. 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு. அது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள், இந்த பற்றாக்குறை இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்துக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்காக 21, 22, 23, 24 தேதிகளில் வரை இருக்கிறது. கிறிஸ்துமஸுக்கு பிறகுதான் வலுவான நிகழ்வு தெரிகிறது. ஆகவே நிகழ்வு இன்னும் 4 இருக்கிறது குறைந்தபட்சம்.
ஆகவே மழைப்பொழிவு நிறைய கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு இப்பொழுது ஓய்ந்திருக்கக்கூடிய டெல்டாவில் தீவிரம் இல்லாமல் இப்பொழுது புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகளில், விழுப்புரம் பகுதியில் கொடுக்கக்கூடிய மழை டெல்டாவிற்கும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டாவிற்கு தெற்கு நிலைபெறும் பொழுது நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே நள்ளிரவுக்கு பின் அதிகாலை அந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அந்த மழைப்பொழிவோட அப்டேட்ஸ் தொடர்பாக நாளை அதிகாலையில் விரைவிலே ஒரு அறிக்கை உங்களுக்கு நள்ளிரவிலேயோ 12-1 மணிக்கோ அல்லது 2:30 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு அந்த மழை தொடங்கும் பொழுது அதோட இருப்பிடம் இதெல்லாம் வச்சு ஒரு 2:30 மணி அறிக்கையாக உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். பார்ப்போம், முயற்சி செய்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.